வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி விரிவாகத்தான் வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் 1000 குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழக அரசு அண்மையில் 17 லட்சம் பெண்களை இத்திட்டத்தில் கூடுதலாக சேர்த்தது. இருப்பினும் இன்னும் சில 1000 பெண்கள் இத்திட்டத்தில் சேர முடியாத நிலையில் உள்ளனர். அவர்களுக்கு இன்னொரு முறை விண்ணப்பிக்க அரசு வாய்ப்பு வழங்கும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இது ஒரு புறம் இருக்க, விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் பலர் மேல்முறையீடு செய்ய அரசு வாய்ப்பு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இது தொடர்பாக அமைச்சர்கள் அண்மையில் கொடுத்த விளக்கத்தில், தகுதி இருந்தும் தங்களின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது என கருதினால் வருவாய் கோட்டாட்சியரிடம் முறையிடலாம் என தெரிவித்தனர். கலைஞர் மகளிர் உரிமை தொகை வெப்சைட் kmut.tn.gov.in என்ற பக்கத்திலும் முறையிடலாம் என அரசு அறிவித்துள்ளது. இம்முறை உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கேட்டு விண்ணப்பித்தவர்கள் மட்டுமே தங்களுக்கு ஏதேனும் குறை இருந்தால் தெரிவிக்கலாம் என அதில் கூறியுள்ளது. ஏன் எனக்கு பணம் வரவில்லை என கேட்டு விண்ணப்பிக்க முடியும். இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு தேர்வு செய்யப்பட்ட பலருக்கும் இத்திட்டத்தில் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டு இருக்கிறீர்கள் என்ற மெசேஜ் வரவில்லை. ஆனால் விண்ணப்பிக்கும் போது கொடுத்த வங்கி கணக்கில் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கிரெடிட் ஆகி இருக்கிறது. எனவே தங்களுக்கு பணம் வரவில்லை, மெசேஜ் வரவில்லை என நினைத்து கொண்டிருப்பவர்கள் ஒருமுறை வங்கி கணக்கில் பணம் வந்திருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மகளிர் உரிமை தொகை வெப்சைட்டில் இன்னொரு மாற்றம் வந்திருக்கிறது. அது என்னவென்றால், முன்பு தகுதியில்லாத பெண்கள் யாரேனும் இத்திட்டத்துக்கு தேர்வு செய்யப்பட்டதை அறிந்தவர்கள் இந்த வெப்சைட்டில் ஆன்லைனில் புகார் தெரிவிக்கும் வாய்ப்பு இருந்தது. ஆனால் இந்த ஆப்ஷனை தமிழ்நாடு அரசு இப்போது நீக்கிவிட்டது. தகுதியில்லாத பெண்கள் குறித்து பொதுமக்கள் ஆன்லைனில் புகார் தெரிவிக்க முடியாது. அவரவர் விண்ணப்பங்கள் குறித்து மட்டுமே முறையீடு செய்யலாம். இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் 1000 தகுதியான பெண்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வரும் நிலையில், வருகிற பொங்கல் பண்டிகை முன்னிட்டு குடும்ப தலைவிகளை மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக அவர்களது வங்கி கணக்கில் முன்கூட்டியே, அதாவது ஜனவரி 10 முதல் 12ஆம் தேதிக்குள் உரிமை தொகை வரவு வைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. நன்றி, வணக்கம்.